வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மாலதி. நமக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. 5 லட்சத்தை இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெருங்கினா இப்போ சடன்னு 43 வந்துருச்சு. 5 லட்சத்தை நெருங்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவு அளித்ததற்கு ஒரு நன்றி உங்கள் கையில் சொல்லிடுங்க சார். நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த 43,000 5 லட்சத்துலேருந்து 43,000 வந்ததில் 40,000 நிதிஷுக்காகவே வந்தது என்று நிறைய பேர் கமெண்ட்டில் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் நிதிஷோட சிறப்பான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அப்படிலாம் நான் ஒன்றும் பார்க்கலையே. நான் பார்த்தேன். எனிவே ரொம்ப நன்றி நேயர்களே. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களை மேலும் பணியாற்ற ஊக்கப்படுத்தும். திரு செங்கோட்டையன் மீண்டும் 9ஆம் தேதி மனம் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஏன் நேற்று திறந்தது போதாதா? சரி, என்ன இந்த செங்கோட்டையன் சப்ஜெக்ட்டு கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டு, விரிவாக அது குறித்து பேசுவோம். மீதி இருக்க சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு செங்கோட்டையன் வந்து அடுத்த போர்ஷனில் வச்சுக்கலாம். இந்த உணவு நுகர்பொருள் வழங்கு துறையில் ஒரு புதிய ஊழலுக்கு வித்திட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே எனக்கு தகவல் வந்தது என்னவென்றால், இந்த 6 மாதம் கவர்மெண்ட் முடியறதுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குன்றதுனால முதல்வர் வந்து இந்த துறை அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திரத்தை அளித்திருக்கிறார். எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுக்கோ என்று ஒரு சுதந்திரத்தை அளித்திருக்கார். அது வழக்கமாக எல்லா கவர்மெண்ட்லேயும் பண்ணுறது தான். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் சுரண்டி அந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா தொடச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. இது எல்லா அரசுகளிலும் இது நடக்கும். அவங்களுக்கு புரிஞ்சுட்டா சார் அப்போ நம்ம தோக்க போகிறோம்னு? வந்தால் திருப்பி அடிக்கலாம், வராமல் போயிட்டால் ஐயோ போச்சேன்ட்டு வயிற்றில் அடிச்சுக்கணும்ல. வர்றோன்ற நம்பிக்கையில் தான் நீங்கள் போட்டி போடுறீங்க. வந்துட்டிங்கன்னா சந்தோஷம், தோத்துட்டா கஜானாவை தொடச்சி வச்சோன்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு போட்டோம். நமக்கு என்னன்ட்டு அது எல்லா இடங்களிலும் நடப்பது. ஸோ உணவு நுகர்பொருள் வழங்குத்துறை தான் நமக்கு ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனன்றது நமக்கு தெரியும். இந்த நிறுவனம் மாதம் வந்து பொருட்களை வாங்குவதற்கு டெண்டர் விடுவார்கள். அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை, இது போன்ற எல்லா ரேஷனில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படுகிறதோ அந்த பொருட்களுக்கெல்லாம் மாதம் டெண்டர் விடுவார்கள். அதுபோல் ரேஷனில் வழங்கக்கூடிய பருப்புக்கு வந்து சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மாதம் டெண்டர் விட்டு கொண்டு இருக்கும். இந்த முறை மட்டும் மாதம் வாங்கக்கூடிய டெண்டருக்கு பதிலாக 3 மாதத்திற்கு சேர்த்து வாங்குகிறார்கள். இப்போது அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி இந்த பொருட்கள் இந்த மாதிரி மாஸ் வால்யூமில் நீங்கள் இது போல் பொருட்கள் வாங்கும்போது ஒவ்வொரு மாதமும் இந்த விலையில் ஏற்ற கமாடிட்டி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒவ்வொரு மாதமும் இந்த பொருளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ மாதம் வாங்குறதுன்றது ஒரு வகையில் லாபம். ஒருவேளை குறைஞ்சிச்சின்னா அரசுக்கு கூடுதல் லாபம், அதிகமாச்சுன்னா நீங்கள் அதை பேர் பண்ணி தான் ஆகணும். இந்த முறை 3 மாதத்திற்கு சேர்த்து ஒரு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இதுவே வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏன் இப்படி 3 மாதத்துக்கு சேர்த்து விடுறாங்கன்றதை ஆராயும் போது தான் இதில் ஒரு பெரிய ஊழல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. 20,000 டன்னு மாதம் பருப்பு, துவரம்பருப்பு வாங்குவது தமிழ்நாடு அரசு வாங்குவது என்பது வழக்கம். இந்த முறை நான் சொன்னது போல் 3 மாதத்திற்கு சேர்த்து 60,000 டன்னுக்கான டெண்டர் இந்த முறை விடப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டரோட விலையெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் துவரம்பருப்போட விலை வந்து 99 ரூபான்னு கோட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிறுவனம் எவ்வளோ கோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 89 ரூபா 95 காசுக்கு கோட் பண்ணுவாங்க. இந்த 5 பைசா தான் விலை வித்தியாசம். ஆனால் இந்த 5 பைசாவில் 20,000 டன்னு வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு கிலோவுக்கான விலை. இது போல் இடிசி அக்ரோ ப்ராசஸிங் இந்தியா லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்திற்கு இந்த முறை 3 மாதத்துக்கு 60,000 டன் பருப்பு சப்ளை பண்ணுறதுக்கான டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தைய நிறுவனத்திற்கும் இந்த நிறுவனத்திற்கும் 5 காசு தான் விலையில் வேறுபாடு. இந்த நிறுவனத்திற்கும் அடுத்த நிறுவனத்திற்குமான விலை வேறுபாடு பார்த்திங்கன்னா 3 காசு. ஓகேவா? ஆனால் அந்த 3 காசு நமக்கு சாதாரணமாக தெரியுது. ஒரு கிலோவுக்கு இது 20,000 டன்னு என்னும்போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இப்போ இதுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த நிறுவனத்திற்கு கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது என்று இந்த விவரங்கள் அறிந்தவர்கள் தகவலை தெரிவிக்கிறார்கள். நான் இதில் என்ன சார் முறைகேடு நடக்குது, 3 பைசாவில் என்ன பெரிய முறைகேடு செய்துவிட முடியும் என்று கேட்டால் இதில் தான் முறைகேடே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நார்மலாக துவரம்பருப்பு இந்தியாவில் பருப்பு விளைகிறது, வெளிநாடுகளிலிருந்தும் பருப்பு வருகிறது. கனடா நாட்டிலிருந்து பருப்பு வருகிறது, பர்மாவிலிருந்து பருப்பு வருகிறது, ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் பருப்பு வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பருப்போட விலை அதிகம், 95 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு கிலோ பருப்பு இங்கே கிடையாது. ஸோ சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து தருகிறார்கள். பெரும்பாலான நிறுவனங்கள் இறக்குமதி செய்வது எங்கே என்றால் மியான்மார் நாட்டு, பர்மா எனக்கூடிய அந்த மியான்மார் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். அங்கே ஒரு 85 ரூபாய்க்கு இந்த பருப்பு கிடைக்கும். இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த இடிசி என்ற நிறுவனம் 3 பைசா குறைவாக
இந்த பருப்பை நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏன் ஊழல் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த நிறுவனம் பர்மாவிலிருந்து விளையக்கூடிய பருப்பை வாங்குவதற்கு பதிலாக டான்சானியா நாட்டிலிருந்து விளையக்கூடிய பருப்பை வாங்குகிறது. சரிங்க, இதில் என்னங்க இருக்குது? நீங்கள் பர்மாவில் வாங்குறீங்க, அவங்க டான்சானியாவில் வாங்குறாங்க. பருப்பு தானே என்று கேட்டால், பருப்பின் தரத்தில் வேறுபாடு இருக்கிறது. தமிழக அரசு வாங்கக்கூடிய பருப்போட அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று இதற்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. நம்ம பர்மாலேருந்து வாங்குகிற பருப்பு, இந்திய பருப்புகளோட அளவு 4 மில்லிமீட்டர் இருக்க வேண்டும். இந்த டான்சானியா பருப்போட சைஸே 6 mm. ஏங்க அதனால் என்ன, பருப்பு பெருசாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால், வேகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் சார். இந்த பருப்பு எப்போங்க வேகும்னா 15 நிமிஷத்தில் வேகுமா. வேகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அந்த பருப்போட தன்மையை பார்த்துட்டே மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அது அல்டிமேட்டாக அது தீவனமாக தாங்க போய் சேரும். ஸோ இது வீணாயிடும் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு நாட்களாக இந்த உணவு நுகர்பொருள் வழங்குத் துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் நடைபெறாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அவங்க உண்மையிலே அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தாகணும். உணவு நுகர்பொருள் வழங்கு துறையில் சிவபிரசாத் என்ற ஒரு பிஸ்னஸ் ஜென்ரல் மேனேஜர், ஜிஎம்பி அப்படின்ட்டு சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு உமா மகேஸ்வரி என்ற ஒரு சீனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் இருக்கிறார்கள். இந்த விலைகளை எல்லாம் நிர்ணயம் செய்வதற்கு பிரதீக் தயாள் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறார். இவர்கள் மூவருமே இந்த உணவு நுகர்பொருள் வழங்குகிற இந்த வேலை சரியாக நடைபெறுவதை இவர்கள் உறுதி செய்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் முதல் முறையாக இந்த டெண்டரை 20,000 1 மாத டெண்டருக்கு பதிலாக 3 மாதம் டெண்டர் விடுறாங்க. கூடுதலாக இந்த நிறுவனம் டான்சானியா பருப்பு, அளவையே அதிகமான இந்த டான்சானியா பருப்பை வழங்குகிறது. இந்த மூவரும் ஏன் அமைதி காக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை அப்படின்ட்டு இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போ தான் நான் அந்த முதல்ல சொன்னேன், ஒரு 6 மாதம் எவ்வளோ பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க என்ற அந்த அளவு வரும். சரிங்க, இப்போ நீங்கள் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் உமா மகேஸ்வரின்னு குவாலிட்டி மேனேஜர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க அந்த சாம்பிளை கொடுப்பாங்க. அந்த சாம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையே, என்ன எவ்வளோ பெரிய பருப்பு கொண்டு வந்திருக்க, எங்களோட அளவே 4 mmக்கு மேலே இருக்கக்கூடாது, 6 mm இருக்கே அப்படின்னு கேட்டால் அந்த சாம்பிளை மட்டும் 4 mm பருப்பு கொடுக்குறாங்களாம். எப்படி நீங்கள் இதை வச்சு உறுதியாக சொல்கிறீங்கன்னா, சார் அந்த டான்சானியா பருப்பு இறங்கிடுச்சு சார், சாம்பிளை இதை கொடுத்துட்டு சப்ளையை டான்சானியா பருப்பை பண்ணிவிடுவாங்க அப்படின்றாங்க. நெல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய தினமலர் நாளேட்டில் டான்சானியா நாட்டு பருப்புக்கு மியான்மர் நாட்டு விலை, அரசுக்கு 90 கோடி இழப்பு ஏற்படும் அபாயம் அப்படின்ட்டு நெல்லை தினமலரில் இது செய்தியாகவும் வந்திருக்கிறது. பெரிய ஊழல் இதில் இருக்குது சார். இப்போ 90 கோடி ரூபாய் இழப்புன்னு வச்சுக்கோங்க, 50 கோடி ரூபாய் மந்திரிக்கு தரமாட்டானே, 40 கோடி ரூபாய் துண்டா நிற்கிதில்ல லாபம் அவனுக்கு. நானும் கேட்டேன், ஏங்க பருப்புன்னு இறக்குமதினு ஆகிப்போச்சு, எந்த ஊர்லேருந்து பருப்பு கொண்டு வந்தால் என்ன, அவனோட சாமர்த்தியம் இங்கே எந்த கொண்டு வரான் அப்படின்னு கேட்டால், சார் அந்த பருப்பு தரமற்ற பருப்பு, நம்ம ஊர் பயன்பாட்டுக்கு அந்த பருப்பு சரியாக வராது. அது மட்டும் இல்லாமல் 40 ரூபாய்க்கு பருப்பை வாங்கிக்கிட்டு 80 ரூபாய்க்கு இங்கே சப்ளை பண்ணனா அவனுக்கு லாபம் எவ்வளோ இருக்கும். ஸோ அதை சொல்கிறாங்க, இதை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கூடுதலாக நாம் தொடர்ந்து இந்த சென்னையில் மகாலட்சுமி கிளப்பு, அஷ்டலட்சுமி கிளப்பு, ஜான்சன் கிளப்பு ஆகிய 3 கிளப்புகளிலும் பணம் வைத்து சீட்டாடுவது நடக்கிறது என்ற தகவலை 2 முறை நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தோம். நாம் இந்த நிகழ்ச்சியில் இதை பதிவு செய்ததும் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அஷ்டலட்சுமி கிளப்பில் 2 ஃப்ளோரில் நடந்துகிட்டு இருந்த சீட்டாட்டம் 4 ஃப்ளோரில் இப்போ விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதான்ப்பா நடவடிக்கை, விளம்பரம் ஆயிடுச்சு போல. ஆமாம், ஏப்பா என்னப்பா இங்கே காசு வச்சு இவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மொத்தம் 13 சீட்டு, 21 சீட்டு, 27 சீட்டு, 3 டைப் ஆஃப் கேம்ஸு. அண்டு பணத்துக்கு பதிலாக இந்த கெசினோஸ்லாம் வர்ற மாதிரி ஒரு டோக்கன். அந்த டோக்கன்னா, இந்த டோக்கன் ஒரு கேமோட விலை 50,000 ரூபாய், 20,000 ரூபாய், 27 சீட்டு 20,000 ரூபாய், 21 சீட்டு 50,000 ரூபாய், 13 சீட்டு 1 லட்சம் ரூபா வரைக்கும் கேம்ஸு போகுதான். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது என்று சொல்கிறார்கள். அதே போல் இந்த அன்பில் மகேஷோட பிஏ உமா சங்கர் என்பவர் அங்கே கோடம்பாக்கத்தில் அந்த மங்காத்தா சீட்டு, உள்ளே வெளியே சீட்டு விளையாட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன். அங்கேயும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அடிஷ்னல் கேம்ஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஐஸ்கிரீம் அதிகாரியின் அரவணைப்போடு நடக்கக்கூடிய ஒரு சீட்டாட்டம் என்று சொல்கிறார்கள். நம்ம நிகழ்ச்சியோட தாக்கம் இதுதான் சொல்லி நன்றி சொல்கிறாங்க. நம்ம நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே ரம்மி விளம்பரமே நம்ம இதை பார்த்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க. இல்லை, இன்னும் அதிக பேர் போய் சேர்ந்துருக்கிறார்கள். அது நல்லா நடக்குதுங்க அப்படின்ட்டு. இன்னொன்று, நம்ம சொன்னதை வச்சு போலீஸ் சொல்லுவாங்க, அவன் அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் என்று பாதுகாப்பு வேறு வழங்குவதாக தகவல் தெரிய வந்திருப்பதால் சீட்டாட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீம் அதிகாரியின் பாதுகாப்பில்
சீட்டாட்டம் அமோகமாக நடக்கிறது. நம்ம இத்தனைக்கும் இடம் தெரியலன்னா நாங்கள் இந்த இடத்துல தாங்க நடக்குது என்று நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த 3 கிளப்போட புகைப்படங்களையும் நம்ம பதிப்பிக்கலாம். சீட்டாட்டம் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அந்த இடத்துல போய் சென்று நீங்கள் இந்த ரம்மி விளையாட்டில் ஈடுபடலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இங்கே மட்டும் தான் இங்கேயே நடக்குது சீட்டு விளையாட்டு. அவருக்கு சார் கோவாவில் போய் கெசினோ விளாட்னேன். ரைட்டு, சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. போய் உள்ளே வெளியேன்ட்டு இங்கேயே வருண்குமார் மங்காத்தா விளையாடலாம். ஒரு கப்பலில் அமர்ந்து கொண்டு பக்கத்தில் தண்ணீரை பார்த்து கொண்டு மிதந்து கொண்டே சீட்டாடுவது எப்படி இருக்கும் அந்த அனுபவம்? இன்னொன்று இங்கே விளாண்டா நீ சொல்லுவ, இதில் நிகழ்ச்சியில் சொல்லுவோம், அங்கன்னா நாங்கள் அனுமதியோடு விளாடுவோம். அது இன்னொன்று, அது லைசன்ஸ்டு. கோவா அரசு அனுமதி அளித்து நடக்கக்கூடிய ஒரு தொழில் அது. சார் அடுத்து அப்படியே செங்கோட்டையன் மனம் திறக்க போகிறேன்டாரு, ஏற்கனவே திறந்துட்டாரு, மறுபடியும் வேறு 9ஆம் தேதி திறக்க போகிறாராம் சார். ஆமாம், இதனால் ஏற்பட்ட அதற்கு பிறகு ஏற்பட்ட விளைவுகளில் கொஞ்சத்தை நம்ம பேசிட்டோம். 2 டைப்பாகவும் ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஒரு சைடு அதிமுகவை சேர்ந்தவர்கள், திரு பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சொல்லுவது என்னவென்றால், திரு பழனிசாமி அவர்களின் தரப்பு சொல்லுவது என்னவென்றால், நான் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், எனக்கு கெடு விதிக்கிறாரு செங்கோட்டையன், ஒரு மூத்த தலைவர், எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு கெடு விதிக்கிறாரு. நான் கெடு விதிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் இருந்தேன்னா நாளைக்கு தேனி மாவட்ட செயலாளரை மாற்றுறேன். அந்த தேனி மாவட்ட செயலாளர் திருப்பி என்ன அதே பதவியில் போடுறதுக்கு உனக்கு 8 நாள் கெடு என்று விதிப்பார். அப்புறம் தஞ்சாவூரில் ஒரு ஐடி விங் செக்ரட்டரியை மாற்றுவேன். ஐடி விங் செக்ரட்டரி மாற்றிட்டேன், நீ 6 நாள் கெடு உனக்கு என்று விதிப்பார். நான் கட்சி நடத்துகிறதா, இவனுக்கு மொத்தம் எத்தனை கெடு இன்றைக்கி இருக்குன்ட்டு நான் கெடுவை பார்த்து கொண்டு இருப்பதா என்று அவர் தெரிவிக்கிறார். சரிங்க, அவர் திரு செங்கோட்டையன் என்னை பொதுச் செயலாளர் ஆக்குங்கள் என்று கெடு விதிக்கவில்லை, அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கெடு விதித்திருக்கிறார். இது சரியாக தானே இருக்குது என்று சொல்லும்போது அவருடைய கருத்து சரியாக இருக்கலாம், ஆனால் கெடு விதிப்பது சரியா? அன்று செங்கோட்டையன் பேசும்போது இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் காலில் விழக்கூட தயாராக இருக்கிறோம், எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்களே, இப்போதும் கூட இரக்கம் இல்லையா எடப்பாடிக்கு என்று அவர்கள் கேட்கிறார்களே என்று சொல்லும்போது பழனிசாமி தரப்பில் தெரிவிப்பது, இங்கே பாருங்கள், பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கக்கூடாது என்று நான் இப்போதும் அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன். திருமதி சசிகலா அவர்களை சேர்த்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்வது நியாயமாக இருக்கிறது, சேர்த்துக்கொள்ளலாம். எங்களை அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிக்கையிலேயே தன்னை கட்சியின் பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொள்பவரை நான் சேர்த்து கொண்டால் அந்த கட்சிக்கு நான் பொதுச் செயலாளரா, சசிகலா பொதுச் செயலாளரா? அப்போ நான் எதுக்கு லீடராக இருக்கணும் என்று அவர்கள் தரப்பில் கேள்வி எழுப்புகிறார்கள். பிறகு கூடுதலாக அவர்கள் சொல்வது என்னவென்றால், நான் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு ரெடி. உங்கள் திருமதி சசிகலா ரொம்ப உருக்கமாக குள்ளநெறி கூட்டங்கள் குதூகலமாக ஆடிக்கொண்டிருக்கின்றன, வெள்ளாடுகளை வேட்டையாட தயாராக காத்து கொண்டிருக்கின்றன என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகுந்த அக்கறையோடு சொல்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சசிகலா இதே போன்ற அறிக்கையை வெளியிட்டால் அவரை சேர்த்துக்கொள்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தயக்கம்? திரு பன்னீர்செல்வம் நான் எந்த நிபந்தனை இல்லாமல் சேர தயாராக இருக்கிறேன்னு பொதுவெளியில் சொல்கிறார். திரு பழனிசாமி அவர்களை நான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறேன், கட்சியின் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்கிறேன், அதற்கு அந்த சமாதான நடவடிக்கையின் ஒரு முன்னோட்டமாக நான் இதுவரை அதிமுகவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெறுகிறேன் என்று திரு பன்னீர்செல்வம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் எங்களுக்கே நெருக்கடி ஏற்படும். எங்க அதான் கையை தூக்கிட்டார், என்னங்க கேசெல்லாம் வாபஸ் வாங்கிட்டார், அப்புறம் என்னங்க, நாங்கள் இதையெல்லாம் மறக்கிறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அம்மா ஆபீஸை அடித்து உடைச்சது, எதிரி வீட்டில் சென்று கை நனைத்து எதிரியோடு கரம் கோர்த்து கொண்டது, இதையெல்லாம் கூட நாங்கள் மறக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நான் சாதாரண தொண்டனாக இந்த கட்சியில் சேருகிறேன், பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன்னு பன்னீர்செல்வத்தை சொல்லுங்கள், நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதையெல்லாம் சொல்லாமல் ஒருவர் நான் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனால் ஒன்றா இணையணும், அந்த பொதுச் செயலாளரும் என்னோட ஒன்றா இணையணுன்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் எதிரி கூட போய் கை நினச்சி நான் திமுக கூட கூட்டணி வைப்பேன்றதை வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறாரு. டிடிவி தினகரனை பற்றி எங்களுக்கு இஷ்யூ இல்லை, அவர் தனியாக கட்சி நடத்துகிறது, எங்களுக்கு அவர் பிரச்சனையே கிடையாது. அவர் கூட்டணி வச்சார்னா அவருக்கு எத்தனை சீட்டுன்றதை பேசி அது ஒரு கட்சி. மற்றவர்களை பற்றி பேசும்போது அண்ணன் திரு வைத்திலிங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்போதும் ஏகவசனத்தில் அவதூறாக பேசுகிறாரே ஒழிய நான் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லட்டும். இவர்கள் அத்தனை பேருக்கும் அதிமுகவின் மீது நலனா பழனிசாமியை அந்த பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்பது நோக்கமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவங்க ஒரு பழனிசாமியை ஒரு கட்சியை நடத்துகிறாரு, மிகுந்த குழப்பத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் கட்சி ஒரு ஷேப்புக்கு ஒரு பக்கம் பிரச்சாரத்திற்கு போய்கொண்டிருக்கிறார்.
இந்த நேரத்தில் இப்படி அறிக்கைகள் வெளியிடுவது, பேட்டிகளை தருவது என்பது கட்சியையும் பழனிசாமியையும் பலவீனப்படுத்துவதற்காகவா அல்லது திமுகவை வீழ்த்துவதற்காகவா அப்படின்றது இவங்க சைடு வேர்ஷன். ஜென்ரலாக ஒப்பீனியன் என்ன இருக்குது மக்களிடையே இந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் மீதான நடவடிக்கை இதெல்லாம் எப்படி இருக்குது என்று இந்த அதிமுக தொண்டர்கள் எல்லாரிடமும் பேசும்போது அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்தது தவறு, நாங்கள் அதை மறுக்கலை. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய, அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய பாசம் எடப்பாடி பழனிசாமியின் மீது அல்ல, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியின் மீது. அந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். திரு பழனிசாமியோட பதவிக்கு திரு பன்னீர்செல்வத்தாலோ திருமதி சசிகலாவாலோ சிக்கலான்னு கேட்டால் சிக்கல் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஒன்றா சேர்ந்த பிறகு சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போவே பொதுச் செயலாளர்னு சொல்கிறவங்க உள்ளே வந்தோடனே சும்மா இருக்க மாட்டாங்க. அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது பழனிசாமியோட பிரச்சனை. அவர் ஒரு லீடராக, ஒரு கட்சியோட லீடராக இருக்கணும்னா அவங்கள அடக்கி இந்த டேர்ம்ஸோட நீங்கள் இங்கே இருக்கிறதுனா இந்த டேர்ம்ஸோட இருங்கன்னு சொல்லி அவங்க சமாளிக்க வேண்டியது அவங்களும். அவர் திரு பழனிசாமியோட பிரச்சனை அவரோட திறமை, அவர் சாமர்த்தியம். நான் சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொன்னார்னா இதனால் மனம் வருத்தப்பட்டு விஜயை நோக்கி செல்பவர்கள் இருக்கிறார்கள். திமுகவுக்கு போட மாட்டாங்க, அதிமுக ஆதரவாளர்கள் ஜென்மத்துக்கு திமுகவுக்கு போட மாட்டாங்க. நாங்கள் விஜய் நோக்கி செல்கிறோம் என்று போனால் பலவீனம் யாருக்கு? தொடர்ந்து 3 தேர்தல்களில் 19, 21, 24 ஆகிய 3 தேர்தல், உள்ளாட்சி விட்டுருங்க, அது ஸ்மால் திங், 3 தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்த ஒரு கட்சி ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கு அனைவரையும் அரவணைத்து செல்வது அவசியமா இல்லையா? நான் நேற்றே நம்ம இதை பற்றி விவாதிக்கும் போது நான் சொன்னேன், சமூகமாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஏற்கனவே 2021 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததன் காரணமாக தென் தமிழகத்தில் அதிமுகவுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. இன்றைக்கி அதை கோர்ட்டு ஸ்டே பண்ணிடுச்சு, குவாஷ் பண்ணிடுச்சு. ஸோ அதை மறந்து கடந்து போயிட்டாங்க. அப்போது எங்கள் சமூகத்துக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய முக்கியத்துவம் இவ்வளவு தானா? இங்கே திருப்பி மீண்டும் மீண்டும் இது கவுண்டர் கட்சி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். உங்கள் சமூகத்திலேருந்தே ஒரு கவுண்டர் சமூகத்திலிருந்து எங்கள் சமூகத்துக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. நீ ஏன் சமூகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் போன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு நலன், அக்கறை கட்சியின் மீதா உங்களின் மீதா? கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, உங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. அட்லீஸ்ட் சார் குலத்தோர இந்த பக்கம் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க பெரிய அளவில் அந்த சமூகத்தில் வந்து போய் சேரலை. ஓகே, நம்மளுக்கான ஆளுங்களும் இங்கே இருக்காங்கன்றது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போல இல்லை சார். அப்படி பார்க்கக்கூடாது. அதை இவர்கள் புதிய ரெப்ரசன்டேட்டிவ்கள் என்று பார்க்கலாம். அண்ணன் திரு ஆர்பி உதயகுமார், திரு செல்லூர் ராஜு, திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் வேணால் பழைய ஆளுன்னு சொல்லலாம். திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாமும் பழைய ஆளுனா கூட இவங்க அந்த கம்யூனிட்டியால் கொண்டாடப்பட்டவர்கள் கிடையாது. அந்த கம்யூனிட்டி வந்து இவர்கள் எங்களோட கம்யூனிட்டி லீடர் என்று அந்த சமூகம் கொண்டாடிய தலைவர்கள் நான் இப்போது சொன்னவர்கள் கிடையாது. அந்த இவங்கெல்லாம் ஏடிஎம்கே லீடர்ஸு, ஸ்டால்வார்ட்ஸுன்றதை நம்ம மறுக்கல. ஆனால் ஏற்கனவே இந்த சமூகத்தால் கொண்டாடப்பட்டவர்கள் தானே இந்த திருமதி சசிகலாவாகட்டும், திரு பன்னீர்செல்வம் ஆகட்டும். அவர்கள் எங்கள் சமூகத்துக்கோ அந்த தென் தமிழகத்துக்கோ எதுவும் செய்யவில்லை என்றாலும் அவர்கள் எங்கள் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஒரு அடையாளம். 24 நீங்கள் இந்த சமூகத்தை புறக்கணித்ததன் விளைவால் தானே அவர்கள் பல இடங்களில் 2வது இடத்திற்கு வந்தார்கள். அது மறக்க முடியாதுல்ல. கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 21 தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். மக்களவை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார். அறிமுகமே இல்லாத பலாப்பழம் சின்னத்தில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார். பலாப்பழம் சின்னத்தில் நிற்பவர் 2வது இடத்திற்கு வந்தது எப்படி? கண்ணை மூடிட்டு ரெட்டலையில் வாக்களிப்பதற்கு பழக்கப்பட்ட ஒரு சமூகம் தேடி பிடிச்சி பலாப்பழம் எங்கே இருக்குது, குக்கர் எங்கே இருக்குது என்று வாக்களித்து இரட்டை இலையை 3வது இடத்திற்கு தள்ளுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த உணர்வு அங்கே ஊறி போயிருக்கிறது. அப்போது இதை அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் 26 தேர்தலை சந்திச்சிங்கன்னா முடிவுகள் எப்படி இருக்கும்? அப்போது அந்த முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கான உண்மையான அக்கறை இருக்கிறதா என்ற விமர்சனங்கள் அந்த பகுதியில் எழுகிறது. நான் இந்த இது முடிஞ்ச உடனே நான் ரொம்ப சீரியஸாக இந்த செங்கோட்டையனோட ஃபாலோ அவுட் என்னன்றதை நான் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ரியாக்ஷன்ஸ் என்னன்றதை நான் கிரவுண்டு லெவலில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கீழே ஒவ்வொரு கட்சியையும் பார்க்குறதுக்குன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஸ்பெஷல் பிரான்ச்சிலிருந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர்ஸ் லெவலில் இருப்பாங்க. ஒரு ஏரியாவில் இருக்காருன்னா ஒரு ஏடிஎம்கே பார்ப்பார், டிஎம்கே ஒருத்தர் பார்ப்பார், இது போல் இருக்கிறார்கள். அது போன்ற அதிகாரிகளிடம் பேசிய போது அவர்களுக்கு வேலையே இதுதான்.
இதோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு ஃபீல்டில் இது பண்ணுறது. இது போல் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளிடம் நான் பேசிய போது, சார் இது 10 நாள் கெடு விதிக்கிறது சரியா சார், நீங்கள் ஆஃபீஸராக இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் நான் உனக்கு 10 நாள் கெடுன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா சார்ட்டு கேட்கும்போது இதை நானும் கேட்டேன். அவர் பண்ணது தப்பு தான், ஆனால் இப்போ அவரையும் தூக்கி போட்டுட்டாங்க. அவர் பண்ணது தப்பாக இருந்தாலும் அவர் சொன்னது சரியா இல்லையான்றதை நீங்கள் யோசிக்கணும். அவர் என்ன சொன்னார்? எனக்கு பதவி கொடுன்னு கேட்டாரா? என்ன சிஎம் ஆக்குன்னு கேட்டாரா? கேட்கல. எல்லாரும் ஒன்றாகணும்னு சொன்னார். எல்லாரும் ஒன்றாகணுன்றது தானுங்க எல்லாரோட விருப்பமும். அவர் கெடு விதிச்சிட்டாருன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க. அப்போ அவர் எழுப்பிய கேள்விகள் அப்படியே நிற்கிறதல்லவா? செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விகள் அப்படியே நிற்கிறது. நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எங்கேருந்து சார் உங்கள்கிட்ட பதிலே இல்லையே. செங்கோட்டையன் பண்ணது ஒழுங்கினோம், அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் ஒருங்கிணைக்கிறோன்ற வேலை நடந்துகிட்டு இருக்குன்றதுக்கு எங்களுக்கான செய்தி எங்கிருந்து வந்தது? இதை கம்யூனிகேட் கூட பண்ண மாட்டீங்க. அப்போது செங்கோட்டையன் சொன்ன குற்றச்சாட்டுகள், அவர் எழுப்பிய வாதங்கள் சரியான வாதங்களாக இருந்தாலும் எழுப்பியது செங்கோட்டையன், அவர் கெடுவித்தார் என்பதற்காக செங்கோட்டையனை தூக்கி நீங்கள் ஓரம் வைத்து விட்டீர்கள். அவர் எழுப்பிய விவகாரங்களுக்கான பதில் என்ன? இது தேர்தலில் பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா என்று கேட்டபோது அதிகாரிகள் என்னிடம் சொன்னது, கட்சிக்காக தான் நாங்கள் இங்கே இன்னும் இருக்கிறோம். இது எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, ஜெயலலிதா ஆளாக்கிய கட்சி, அந்த கட்சிக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி அந்த கட்சி ஒற்றுமையாக இருந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் அது நடப்பதற்கான நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோம். அப்போ என்னையா பண்ண போகிறீங்கன்னா, நாங்கள் விஜய்க்கு போகிறோம். திமுகவுக்கு இந்த ஜென்மத்தில் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அப்போது விஜய் கூட போகிறோம். இந்த நேரத்தில் இந்த குரூப்பு, நேற்று நான் மைல்டாக சொல்லிட்டு போயிட்டேன், இது நடக்காதா என்றால் நடப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்படுகிறது. செங்கோட்டையன் போல கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு மனவருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தினகரன், பன்னீர்செல்வம், இது போல் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணி அமைத்து தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்தார்கள் என்றால், நேற்றே நிதிஷ் சொன்னபடி வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அப்போ அல்டிமேட்டாக இதனால் பலனடைவது யார்? திமுக. ஸோ இது நடக்காதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? இதுதானே அரசியல். நேற்று கூட சார் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட வந்து பேட்டியில் கேட்குறப்ப, அதாவது என்ன கேட்டாங்கன்னா, செய்தியாளர் வந்துட்டு நீங்கள் விஜய் தலைமையில் போய் நீங்கள் கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்டப்ப, ஏன் அவர் தலைமையில் அமைக்கக்கூடாது, அவர் ஒரு கட்சி வச்சிருக்காருல, அவர் என்ன தீண்டத்தகாதவரா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க சார். நிதிஷ் யாருமே தோக்கிறதுக்காக தேர்தலில் போட்டிடுறதில்ல, ஒரு கட்சியை தவிர. எந்த கட்சின்னு தெரியும், நான் அதுக்குள்ளே போக விரும்பல, பயப்படாதீங்க. ஸோ எல்லாருக்கும் ஜெயிக்கணும், நம்மளோட முக்கியத்துவம் வேணும். நீங்கள் எம்எல்ஏ கூட இல்லாமல் இருந்தீங்கன்னா 5 வருஷம் ஓட்டுறது கஷ்டம். எம்எல்ஏவாக இருந்துட்டீங்க, 2 பதவி இருக்குதுன்னா ஓட்டிடலாம். அப்போது ஜெயிக்கிறது தான் எல்லோரும் போட்டிடுறாங்க. டிடிவி தினகரன் ஜெயிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரா மாட்டாரா? நான் இப்போ சொன்னேன் இது நடக்காதா அப்படின்ட்டு. இன்னொன்று, இப்போது டிடிவி தினகரனுக்கு இதனால் பொருளாதார சிக்கல் இருக்கும். ஏற்கனவே ஒரு செலவு பண்ணி இன்றைக்கி கட்சி நடத்துறதுக்கு காசு இல்லைன்றதை நான் சொல்லியிருந்தேன். தினகரனுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கும். ஓபிஎஸ் அவர்களுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கும். விஜய் கூட போய் சேரலாம், எலெக்ஷன் செலவுக்கு யார் காசு கொடுக்கறதுன்னு. செங்கோட்டையன் அவர்கள் குறைந்தது கோபியிலையும் பக்கத்துலேயும் ஒரு 2 கேண்டிடேட் போடுறதுக்கு செங்கோட்டையன் அவர்களிடமும் பொருளாதார சிக்கல் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இவர்கள் அத்தனை பேருக்கான பொருளாதார செலவுகளை திமுக பார்த்து கொள்ளாத? சொல்லுங்கள். பார்த்துக்கோம் சார், கண்டிப்பாக பார்த்துக்கோம். பார்த்துக்கு வாங்க, அது நடக்க தான் போகுது. ஸோ ஒருவேளை பார்த்துக்கிட்டு ஆன்டி கிளைமேக்ஸா டிவிக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா சார் ஏன் நடக்காது? கொஞ்சம் ஒரு 20 நாட்களாக 25 நாட்களாக நடப்பதை நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். 4 நாட்களுக்கு முன்பு வரை நாம் என்ன பேசி கொண்டிருந்தோம்? எடப்பாடி பழனிசாமி 120 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்து விட்டார், இதெல்லாம் பேசினார். அவர் சென்று பேசிய இடங்களில் அதிமுகவுக்கு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தை பற்றி எங்கேயாவது செய்தி வருதா? நெகட்டிவாக தான் சார் வருது. போகிற இடத்துல கருப்பு கொடி காட்டினாங்க, அதுவும் வந்து குறிப்பாக திண்டுக்கல்லில் தான் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படின்னும்போது அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் சார் இருக்குது. அந்த 120 தொகுதியில் கிட்டத்தட்ட 1 மாதமாக, இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், உடம்பு முடியல அவருக்கு. கண்டினியூஸாக அந்த ஆர்க் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவர் மேலே வெளிச்சம் படணும். ரைட்டா? இந்த பிரசாத்துக்கு தெரியும், இந்த லைட்டு பரவாயில்ல, சன்கன் வச்சா என்ன ஆகும்? இதுவே கஷ்டமாக தான் சார் இருக்கும். எனி லைட்டு எல்லாரும் என்னைய கூட கேட்பாங்க, இது என்ன கண்ணை அப்படி இப்படி உருட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய லைட்டு முன்னாடி இருக்குது. அப்போ தொடர்ந்து 1 மாதம் அவர் பிரச்சாரத்தில் இருந்திருக்கார். லைட்டு, உடம்பு முடியல, கத்திக்கிட்டே இருக்கார், தொண்டை பிரச்சனை, கட்டுமையாக உழைக்கிறாரு. அதில் வந்து 1% கூட மாற்றுக்கிறது கிடையாது, கட்டுமையாக உழைக்கிறாரு. அதாவது அவர் உடம்பை எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுறாரு. ட்ராவலிங்லேயே இருக்காரு. ட்ராவலிங்கு ஒரு 2 நாள் படுத்து ஓய்வெடுக்க முடியாதான்னு மனசு ஏங்கும், பிரேக் விடாமல் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இவங்களெல்லாம் சந்திக்கணும்.
அறிக்கை விடணும், என்ன எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாத்தையும் நடக்குது, அப்டேட்டாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லா வேலைகளையும் டிராவல் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்கணும், இருக்கணும், சுற்றி நடக்கிறத யூடியூப்ஸில் வீடியோ பார்க்கணும். எல்லாத்தையும் சொல்லணும். ரைட்டாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லாமே செங்கோட்டையன் என்ற அந்த ஒற்றை கழகத்தால் பின்னுக்கு போய்விட்டதா? அதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல, இன்னைக்கு எது பேசு பொருளாக இருக்கிறது? திரு செங்கோட்டையன் அவர்களுடன் 1000 பேர் ராஜினாமா. நேற்றுலேருந்து அதுக்கப்புறம் நடந்த செய்திகளை பார்த்துருப்பீங்க. 1000 பேர், குணா ஒரு படி மேலே போயிட்டாரு, 3000 பேர். செங்கோட்டையன் வீட்டில் பாதுகாப்பு. பாதுகாப்பு. ரைட்டா? ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் வீட்டின் முன்பு குவிந்தனர். நேற்று அந்த முந்தா நாள் அந்த கவரேஜை பற்றி நம்ம சொன்னோம். எல்இடி திரை, தேநீர் கடை, இதெல்லாம் நம்ம சொன்னோம். அதில் அவங்க ஒரு விஷயம் குறிப்பிட மறந்துட்டாங்க. அந்த தேநீர் கடையை வச்சவர் முன்னாள் தேநீர் கடையை வைத்திருந்த ஓபிஎஸ்ஸான்றது தெரியல. சும்மா தான் இருக்கேன், டீ கடையாவது போடுவோம் என்று. ஸோ இப்போது நியூஸ் இன்றைக்கி என்ன விவாதிச்சுட்டு இருக்கோம்? இன்றைக்கி செங்கோட்டையன் எபிசோடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, செங்கோட்டையன் எபிசோடே நடக்கலை. இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருப்போம்? எடப்பாடி 5th ஷெட்யூல் வெளியிட்டிருக்கிறார். கரூர் உள்ளிட்ட இடங்களுக்கு அவரது அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறது. இத்தனை தொகுதி கவர் பண்ணியிருக்காரு, அங்கே போய் இதெல்லாம் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதியை இவ்வளவு விரைவாக கவர் செய்த அரசியல் கட்சி எதுவுமே இல்லை. பழனிசாமியின் இந்த உழைப்புக்கான பலன் தேர்தலில் கிடைக்கும். அதனை பேசிக்கிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி அதெல்லாம் பின்னுக்கு போயிடுச்சா? குறைஞ்சது இந்த நரேட்டிவை மாற்றுறதுக்கு, இந்த நரேட்டிவ் இப்போ நான் இவ்வளோ நேரம் எடப்பாடி பழனிசாமியோட தரப்பு, அவர் தரப்பு நியாயங்கள் என்னன்றதை நான் இன்றைக்கி பேசினேன். இதை சவுக்கு சங்கர் பேசணுமா, அதிமுக கட்சியினர் பேசணுமாம்மா? அதிமுக கட்சியினர். அதை மக்கள்கிட்ட விளக்குறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? குறைஞ்சது இப்போ நான் எழுப்பிய கேள்வி, திரு பழனிசாமி அவர்கள் எழுப்பும் கேள்வி, ஏன்பா ஒரு கட்சி தலைமைக்கு 10 நாள் கெடு விதிச்சா யாருப்பா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பா? இதை அவங்க நீங்கள் சென்று ஊராக பேச வேண்டாமா? ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி கேட்டாங்கன்னா பேசாமல் அவங்க பாட்டு ஓடிடுறாங்க சார். மற்ற தலைவர்களை பேச விடுங்க, அண்ணன் வேலுமணி பேச விடுங்க, அண்ணன் கேபி முனுசாமியை பேச விடுங்க, தங்கமணி பேச விடுங்க. இப்போ உங்களோட நியாயத்தை நீங்களே ஒரு 4 சுவற்றுக்குள் பூட்டி வைத்து கொண்டால் வாக்காளனுக்கு இது எப்படி சென்று சேரும்? நான் ஒரு வாக்காளனாக, எனக்கு இந்த விவகாரங்கள்லாம் தெரியாத ஒரு வாக்காளனாக, அப்பா என்னதான் இருந்தாலும் ஒரு செங்கோட்டை கரெக்டாக தானேப்பா கேட்டிருக்காரு, யாருமே சேர்க்க மாட்டேன்ட்டு இவர் இப்படி பண்ண என்னப்பா அர்த்தம்? இல்லைங்க, அவர் கெடு விதிக்கிறார், அவர் கெடு விதிச்சது தப்புன்றதை கூட நான் சொல்லணுன்றேன். கரெக்டு தான். நான் இப்போ விலைக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. நீ சொல்லுப்பா, ஒரு கட்சிக்கு இன்னும் ஒரு தலைமை இருக்குது. எதுக்கு தலைமை? கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக நடத்தணுன்றதுக்காக தான் ஒரு தலைமை. அந்த தலைமைக்கு உனக்கு 10 நாள் கெடுன்னு சொன்னால் யாருப்பா சும்மா இருப்பான்னு கேட்டால் ஒத்துக்குவாங்க, ஆமாங்க கரெக்டு தாங்க அப்படின்ட்டு. அதை எங்கே சொன்னீங்க? திரு செங்கோட்டையன் சொல்கிறார்ல, ஸோ 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அதே நினப்பு இருக்கோ, அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு. ஏன் இருக்கக்கூடாது? நான் அதிமுகவில் ஒரு 2ஆம் கட்ட தலைவர். இன்றைக்கி என்னோட ஒரே ஃபோக்கஸ் என்ன? ஜெயிக்கணும். கரெக்டாக? அப்போது நான் ஜெயிக்கணும்னா எனக்கு எல்லா ஓட்டும் வேணும். ஒரு 50 ஓட்டு முக்குளத்தூர் ஓட்டு இருக்குது, போயிட்டு போகுது அப்படின்னு நான் நினைப்பேன்னா யாராவது நினைப்பாங்களா? கொங்கு விட்டுரு, கொங்கு பிரச்சனை இல்லை விட்டுரு. கொங்கு தவிர்த்த எல்லா இடங்களிலும் உள்ள அதிமுக தலைவர்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸுக்கு இது சிக்கலா இல்லையா? சொல்லு. சிக்கல் தான் சார். நல்ல சரியான கேள்வி தான் கேட்டீங்க நீங்கள். சொல்லு, நீ கேண்டிடேட்டுப்பா, ஒரத்தநாடு கேண்டிடேட்ப்பா, நீ பட்டுக்கோட்டை கேண்டிடேட்ப்பா, மாயவரம் கேண்டிடேட்ப்பா, இல்லை பாளையங்கோட்டை கேண்டிடேட்ப்பா, தேனி பக்கம் போங்க, நீ உசிலம்பட்டி கேண்டிடேட். உசிலம்பட்டி தானே நீ? ஆமாம். உசிலம்பட்டியில் நீ நிற்கிற, நின்னால் நிற்பான், ஃபியூச்சரில் தெரியும். நிப்பா. சொல்ல அதுக்கு தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கான், வேற எதுக்கு? அதுக்கு தானே இந்த என்ன வேறு இருக்கா? இல்லை இல்லை சார். உசிலம்பட்டி கேண்டிடேட்ப்பா. இப்போ உனக்கு அதெல்லாம் யாரும் ஒன்றா சேர வேணான்ற எண்ணம் இருக்குமா? சொல்லு. எனக்கு வந்து எல்லாரும் ஓட்டு வரணும், எல்லா கேஸ். உசிலம்பட்டியில் யார் அதிகம் இருக்குது? முக்குளத்தூர். போயிட்டு போகுதுன்னு சொல்லுவியா? உசிலம்பட்டியில் அதிமுக சார்பாக உனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, நீ நிற்கிற. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து மாலதியை உனக்கு எதிராக பலாப்பழத்தில் நிற்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஜெயிக்க முடியுமானால? ஜெயிக்க முடியுமா? முடியாது. இப்போ இது யாரோட வெற்றிக்கு உதவும்? எதிரணிக்கு. யார் எதிரணி? திமுக. நடக்குமா? அப்போ எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க? 70 எம்எல்ஏ வாங்கிடுவீங்க சார், நான் மறுக்கலை. ஒரு 60லேருந்து 70 எம்எல்ஏ கொங்கு பூரா அடிச்சிருவீங்க. கொஞ்சம் மற்ற சில தொகுதிகள்லாம் சேர்த்து 60லேருந்து 70 வாங்கிடுவீங்க. ஆட்சி பிடிப்பீங்களா? அப்போ உங்களோட நோக்கம் ஆட்சியை பிடிக்கிறதா, கட்சியை தக்க வச்சுக்கிறதா? சார், ஏற்கனவே திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக வந்தால் போதும் அப்படின்றது அவங்களோட எண்ணமா இருக்கு. இலக்கே எதிர்கட்சி. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, செகண்ட் ப்ரைஸ்க்காக யாராவது ஓடுவாங்களா? இது என்ன தப்பான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவுக்கும் அதே தான் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு டவுட் வருது. இந்த விமர்சனத்துக்கு என்ன பதில்? தலைவர்கள் தான் சார் பதில் சொல்லணும். இது எல்லாருக்கும் இந்த கவலை இருக்குது. ஒரே ஒரு இதில் நல்ல விஷயம் என்னென்னா 6 மாதம் டைம் இருக்குது, இதை சரி செய்ய முடியும். சரியா? இது ஒன்று தான். இன்னொன்று, இப்போ நான் சொன்னது போல் உங்களோட வேர்ஷன் இருக்குது. இப்போ நான் செங்கோட்டையன் வேர்ஷனை நான் சொல்லிட்டேன். செங்கோட்டையன் வேர்ஷன் தான் இன்றைக்கி ஊர் பூராக பரவி இருக்கிறது. சரியா?
ஏடிஎம்கேவோட வேர்ஷன் என்னன்னே தெரியல. செங்கோட்டையனின் பதவி பறிப்பை தவிர அதிமுக தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. ஜெயக்குமாரை பேச விடுங்க, செல்லூராஜை பேச விடுங்க, உதயகுமாரை பேச விடுங்க, வேலுமணியை பேச விடுங்க. என்னங்க சார், ஏற்கனவே திரு கடம்பூர் ராஜு பேசும்போது செல்வி ஜெயலலிதா பண்ணது தவறான ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி போய் இவங்க ஏதாவது உளறிட்டாங்கன்னா, ஏன்னா பொதுவாக அதிமுகவுடைய இயல்பே என்னன்னா தலைமை மட்டும்தான் பேசுவாங்க. ரைட்டு. உங்களோட செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்கல்ல, ஒரு பெரிய பேனல் வச்சுருக்கீங்கல்ல, அவர்களை செய்தி ஊடகங்களுக்கெல்லாம் சென்று பேச சொல்லுங்கள். இதான் உங்களுக்கு கட் ஆஃப். தலைமையை சேலஞ்சு பண்ணுறது தலைமை வேடிக்கை பார்க்காது. செல்வி ஜெயலலிதா போல கட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறார். ஒழுங்கினத்தை அவர் அனுமதிக்க மாட்டார். இல்லைங்க, நீங்கள் அவங்களெல்லாம் சேர்த்துக்குவாருங்க ஃப்யூச்சரில். சேர்த்துக்க மாட்டேன்னு யாருங்க சொன்னது? இப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் சொல்லுங்கள், அந்த அம்மாவை சேர்த்துக்கலாம், சின்னம்மாவை பொதுச் செயலாளர்னு போடுறாங்க. எப்படிங்க பொதுச் செயலாளர் ஏற்றுக்க முடியும்? ஒரு கட்சிக்கு எத்தனை பொதுச் செயலாளருங்க அதிமுகவுக்கு? அதை போய் பேசுங்க, ஒரு செய்தி தொடர்பாளர் போய் அனுப்புங்க, பேச சொல்லுங்கள். அப்போது நீங்கள் உங்கள் வேர்ஷன் என்னான்றதையே வெளியில் சொல்ல மாட்டீங்க, மக்களாக ஊகிச்சுக்கணுமா அவங்க மனசில் இருக்கிறத? எந்த யூடியூப் சேனலுக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மாலதி? நம்ம யூடியூப் நம்ம சேனலுக்கு ஒரு 2-3 அதிமுகவினர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களும் போகிறதில்ல. ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வாங்கன்னா, இல்லை ராஜ்சத்தியம் போகக்கூடாதுன்னு இருக்காருன்றாங்க. ஓபிஎஸ் வந்து எல்லா வழக்குகளையும் திரும்ப பெறணும், திருமதி சசிகலா வந்து பொதுச் செயலாளர் போட்டுறதை நிறுத்திக்கணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு டிபேட்டில் உட்காந்து பேசினா தானே ஊரா சொல்லணும் மாலதி. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்கே 26 டிசம்பரில் நான் இந்த மாதிரி கோரிக்கையை உங்களுக்கு வைக்க மாட்டேன். ஊடியா 5 வருஷம் இருக்குதியா எலெக்ஷனுக்கு, அல்லது குறைஞ்சபட்சம் இன்னும் 3 வருஷம் இருக்கியா லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். 6 மாதத்துல எலெக்ஷனு சார். இப்போ அப்படியே திமுகவை எடுத்துப்போம் சார். திமுக கிட்ட பெண் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை யார் வந்து தலைமை தாங்குறா அப்படின்னா மாப்பிள்ளை சார், முதல்வரோட மருமகன். அவருக்கு ஆப்வியஸாக தன்னுடைய மாமனார் ஆட்சிக்கு வரணும். அப்போது கண்ணும் கருத்துமா அந்த பெண்ணுன்றதை பார்த்துப்பாரு. இங்கே ஐடி விங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பிஆர் ஒர்க்காக இருக்கட்டும், யார் தலைமையில் இங்கே செயல்படுது சார்? ஏன்னா எல்லா வேலைகளையும் திரு இபிஎஸ்ஸால் எடுத்துக்க முடியாது. இப்போ பேசணும் நம்ம, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு. எல்லா வேலையையும் இபிஎஸ் எடுத்து போட்டுக்கிறதுனால தான் இந்த சிக்கல். அது யார்கிட்டயாவது பிரித்து விடணும்ல சார்? பிரித்து விடலை, இதுதான் பிரச்சனை. இதை நான் சொல்லிடுறேன். டிஎம்கே ஸ்டைலில் அது ஃபங்க்ஷன் ஆகுது. டிஎம்கேல அட்லீஸ்ட்டு இது ஃபங்க்ஷன் ஆகும்போது நீங்கள் சொன்னது போல் மாமனார் ஆட்சிக்கு வந்தால் தான் நம்ம மீண்டும் ஒரு 1 லட்சம் கோடி அடிச்சுட்டு துபாய், சிங்கப்பூர், லண்டன், ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போக முடியுன்ற அந்த மோட்டிவ் அவங்களுக்கு இருக்குது. இங்கே அது இல்லை. எல்லா வேலையும் அவரே பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. எப்படி அது முடியும்? நானே சமைச்சிக்கிறேன், நானே ஆங்கரிங் பண்ணுறேன், நானே எடிட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அதை செய்ய முடியாது இல்லை சார்? முடியாததுனால தான் இந்த லேக் இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ நான் சொன்னேன்ல, இந்த லேகு. அண்ட் டெலிகேட் பண்ணல, டைவர்சிஃபை பண்ணலை, எல்லாமே சென்டர்டாக இருக்குது. கேம்பெயின்லேருந்து பப்ளிசிட்டியிலேருந்து எல்லாத்தையுமே அவரே பார்க்கிறார். எவ்வளவு முடியும் ஒரு மனிதரால்? இன்னொன்று, உங்கள் தளபதிகள் தானே எங்கே போயிட போகிறாங்க? இன்னொன்று, உங்கள் தளபதிகள்கிட்ட நீங்கள் ஒர்க்கை பிரித்து கொடுத்தீங்கன்னா உங்கள் தளபதிகளுக்கு அவங்க ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்குல்ல. அவங்க ஜெயிக்கிறதுக்கு கட்சி ஜெயிச்சாதான் நாம் ஜெயிக்க முடியும். கட்சி ஒட்டுமொத்தமாக ஜெயிச்சாதான் நாளைக்கு நான் மந்திரியாவது ஆக முடியும். அண்ணன் மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா பிரயோஜனம் இல்லை, இல்லை நான் மட்டும் ஜெயித்தாலும் பிரயோஜனம் இல்லை. நாம் ஆட்சிக்கு வரணுன்ற மோட்டிவேஷன் அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது தானே. ஸோ எப்போவுமே இந்த அதிமுகன்றது ஒரு டீமாக தானே செயல்பட்டுச்சு. இன்றைக்கி நீங்கள் இதை சென்ட்ரலைஸ் பண்ணிங்கன்னா சிக்கல் ஆகுமா ஆகாதா? பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது தான் ஒரு டீம் இருக்குது. ஊர் கூடி இருக்கணும் தேர. நீங்கள் ஒத்த ஆளாலெல்லாம் தேர இழுக்கவே முடியாது. நான் இப்போ சொன்னது போல் சிம்பிளாக உங்கள் நரேட்டிவை யார் பேசுகிறா? நீங்கள் போகிறீங்க சார், ஊராக போகிறீங்க சார், நல்லா பேசுகிறீங்க சார், தொண்டை தண்ணி வத்த பேசுகிறீங்க சார், திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, சரியான கேள்விகளை எழுப்புகிறீர்கள். உங்களை போலவே ஒரு 50 பேர் போய் ஊராக கேள்விகளை எழுப்பணுமா இல்லையா? அது திமுக மாலதி சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதுதான் அந்த கட்சியோட ட்ரெடிஷனு. எல்லாரும் பேசக்கூடாது, தலைமையை தவிர யாரும் பேசக்கூடாது. தலைமையை பேச சொன்னால் பேச வேண்டும்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியா? ஒரு விஷயத்தை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செல்வி ஜெயலலிதா என்று இல்லை. ஜெயலலிதா இடத்தை நோக்கி பழனிசாமி பயணித்து கொண்டிருக்கிறார். அதற்கு உங்களுக்கு கையில் அதிகாரம் வேண்டும். இன்னும் ஒரு தோல்வி அதிமுகவை எழுந்திருக்க விடாது என்பது என்னோட தொண்டர்கள் சோர்வாயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்து பிடிச்சி வேலை செய்ய வைக்கிறதுன்றது அத்தனை எளிதல்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 19 செலவு பண்ணியிருக்காங்க, 21 செலவு பண்ணியிருக்காங்க, 24 செலவு பண்ணியிருக்காங்க, நடுவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி உழைச்சி தோல்வி என்ற மனநிலையில் இருக்கும்போது அவனை இன்னும் வேகமாக வேலை செய்ய மோட்டிவேட் பண்ணக்கூடிய வேலைகளை கட்சியின் தலைமை
செய்ய வேண்டும். மாறாக அந்த தொண்டனுக்கு மீண்டும் மீண்டும் கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் பற்றிய செய்திகளையே அவன் சந்தித்து கொண்டிருக்கும் போது 26இல் உற்சாகமாக எப்படி வேலை செய்வான்? இது திரு பழனிசாமி என்ற தனிநபரை பற்றிய விவகாரம் அல்ல. தமிழ்நாடு என்ற அற்புதமான மாநிலத்தின் எதிர்காலம் பற்றிய விவகாரம். பல தவறுகளை செய்து அதிமுக 26 தேர்தலில் வெற்றி பெறாமல் போனால் தமிழகம் அதற்கான விலையை கொடுக்கும், தமிழக மக்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கொண்டு போய் இந்த குடும்பத்துக்கிட்ட மீண்டும் அதிகாரத்தை ஒப்படைச்சா தமிழ்நாடு என்ன ஆகும்? அதிகாரிகளோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. எப்படிப்பட்ட முதல்வர் இருப்பா அவர்? இபிஎஸ் மேலேயே வழக்கு போட்டு வச்சிருக்காங்களே சார். நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்து அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கு தயாராக இருந்தீர்கள் என்றால் பிஜேபி உங்களை சீன்றதுக்கு யோசிக்குமா யோசிக்காதா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு அதிமுகவோடு கூட்டணி என்ற முடிவுக்கு பிஜேபி வந்த பிறகு போட்டு பார்த்தாங்க கூட்டணி ஆட்சி. அதுபோல் அந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்ன உடனே தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் திரு பழனிசாமி அவர்கள் வலியுறுத்திய பிறகு அந்த கூட்டணி ஆட்சி என்ற பேச்சை அமித்ஷா எடுக்கவில்லை. கூட்டணி ஆட்சிதான் என்று பேசி கொண்டிருந்த திரு அண்ணாமலையை அமைதியாக இரு என்று எச்சரித்து அண்ணன் பழனிசாமியை முதல்வராக்குவேன் என்று அவரை பேச வைத்து விட்டார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதிரிகள் கட்சிக்குள்ளேயே ஏராளமானோர் இருக்கிறார்கள் என்பது பிஜேபிக்கு தெரிந்தால் உங்களை முதல்வர் நாற்காலியில் அமர விடுவார்களா? என்னதான் நீங்கள் ஜெயிச்சாலும் நம்ம தேர்தல் முறை முதலமைச்சருக்கு நேரடியாக ஓட்டு போடுவதில்லை, கரெக்டா? நிதிஷ் நடுவில் பேசும்போது கேட்டார், சார் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்குமே இந்த நினப்பில் இருக்கிறாங்களா என்று. அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பிஜேபி ஒன்றா சேர்த்தா அவங்க தானே உங்களை தேர்ந்தெடுக்கணும். அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து வேறு ஒருவரை சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுத்தால் அப்போது உங்கள் கட்சி கண்ணை மூடிட்டு உங்கள் பின்னாடி இருக்கிறத நீங்கள் உறுதி செய்யணும். அப்போது அவர்களின் கருத்தை கேட்டு அதற்கேற்றார் போல் நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தயவு செய்து இப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். கரெக்டான கேள்வி நீங்கள் கேட்டீங்க. யாரையும் அரசியலில் நம்ப முடியாது. உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு திருமதி சசிகலா அவர்கள் போயஸ் தோட்டத்தில் தொண்டர்களை எல்லாம் சந்தித்தப்போ இத்தனை அதிமுக தலைவர்களும் அம்மா நீங்கள் எங்களை வழி நடத்தணும்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி அதே தலைவர்கள் சசிகலாவை கட்சியில் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இதாம்மா அரசியல். அதே தலைவர்கள் தானே இபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. எங்களுக்குன்னு ஒரு லீடர் இருக்காங்கன்னு சொன்னாங்களா? இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களா? இதே மாதிரி இன்னும் 2 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்கன்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? வெற்றி பெற்றா இதுவே கண்டினியூ ஆகும். எக்ஸாக்ட்லி. அப்போ உங்களோட ஒரே இலக்கு வெற்றி பெறுவதாக இருக்க வேண்டும். சரியா? இப்போ நான் சொல்கிறது புரியுதா? கரெக்டான கேள்வி கேட்டீங்க நீங்கள். ஞாபகம் இருக்கா இல்லையா? கோத்தூரில் என்னமா நடந்துச்சு? திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய எதிரி திமுக மற்ற கட்சிகள் எல்லாவற்றையும் விட மிக மிக பலம் வாய்ந்த ஆபத்தான எதிரி பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவில் ஏராளமான கட்சிகளை கபலீகரம் செய்த கட்சி. ஒரு கட்சியை தோக்கடிக்கணும்னு தான் எல்லா கட்சியும் நினைக்கும். கட்சியை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி பிஜேபி. ஊழல் வழக்குகளில் தனிநபர்கள் மீது வழக்கு போட்டுவது தான் இத்தனை நாள் வழக்கம். தனிநபர்கள் மீது போடுவாங்க, கம்பெனிஸ் மேலே போடுவாங்க. அரசியல் கட்சியை குற்றவாளியாக்க வேண்டும் என்று சட்டத்தை திருத்தம் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஏராளமாக சீண்டி இருக்கிறார் பிஜேபியை பழனிசாமி. கொஞ்சம் நஞ்சம் சீண்டல. 24இல் கூட்டணியை அவர் முறித்து கொண்டு சென்றது இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிக்கு பாதகத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. மைனாரிட்டி அரசாக டெல்லியில் பிஜேபி அரசு நடந்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் திரு பழனிசாமி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எப்போது பழனிசாமி சறுக்குவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நீங்க இன்னும் எதிரிகளை அதிகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பிஜேபியோட வேலை சுலபமாகுதா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரிங்க சார், அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு சில தளபதிகள் உண்மையாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை உறுதி செய்யணும். கரெக்ட், நீங்கள் சொல்லுங்கள், முடியுங்க. நீங்கள் சொல்கிறேன். அவங்கள பேச அனுமதிக்கணும். வளருவாங்கன்னு சில பேரை தெரியும், அவங்கள சைலண்ட் பண்ணிடலாம். ஆளாக பார்த்து பேச வைங்க. உங்களோட வேர்ஷனை ஊராக கொண்டு போங்க. அவர் நிதிஷ் பேசும்போது நடுவில் ஒன்று சொன்னான், தம்பி இந்த வேலையை ஐடிவிங்க தானே செய்யணும் அப்படின்ட்டு. ஐடிவிங்க நியூஸ் ஜேல வர கிளிப்பிங்ஸ் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எடுத்து பாருங்கள். நியூஸ் ஜேல வர கிளிப்பிங்ஸ் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? நியூஸ் ஜே சிவி சண்முகம் அவர்களின் சகோதரர் பார்த்து கொள்ளக்கூடிய சேனல். சிவி சண்முகத்தை ராஜ்யத்திற்கு பிடிக்காது, யூஸ் பண்ணக்கூடாது. உலகத்தில் எங்கேயாவது கட்சி சேனலை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துருக்கியா? நீ எடுத்து பாரு. இப்போ ஒரு கிளிப்பிங் வர்றது. நம்ம தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கோம். ஒரு லீடரு அவர் மீண்டும் சீஃப் மினிஸ்டர் வரணுன்றது வெளிப்படையாகவே சொல்கிறோம்.
பேசுறதுக்கு காரணம் திமுக இருக்கக்கூடாதீங்க. இருக்கக்கூடாது, ரைட்டா? நம்ம கிளிப்பிங் என்னைக்காவது யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா? யூஸ் பண்ணால் அவங்களுக்கு தானே பலன், ரீச் அதிகம் இருக்கும்ல. திரு இபிஎஸ் சொல்லிட்டு போயிட்டாரு, கோயில் பணத்தில் கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப விளக்கமாக சட்டப்படியே அது தப்புன்னு நம்ம சொல்கிறோம். அதை எடுத்து சர்க்குலேட் பண்ணியிருந்தாலே போதுமேங்க சார். பழனிசாமி சரியாக தானே பேசியிருக்காரு, சட்டபூர்வமாக சரி அவர் சொன்னது. நீதிமன்றமும் அதை தான் சொல்லுது. அதை நாம் மட்டும்தான் அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சட்டம் என்னென்னு. இது சம்மந்தமாக வழக்கு தொடர்க்கக்கூடிய திரு டிஆர் ரமேஷ் அவர்களை அழைத்து நான் தான் அவர்கிட்ட இருந்து இது தொடர்பான சட்டத்தை தெரிந்து கொண்டு எனக்கு பல தெளிவுகள் கிடைச்சது. நேயர்களும் கூட அப்படி தான் சார் தெரிஞ்சுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்ல. இப்போ உங்கள் பொதுச் செயலாளரோட நரேட்டிவ் ஊருக்கு போய் சேரக்கூடாதுன்ட்டு உங்கள் கூட இருக்கிற ஆளே வேலை செஞ்சுட்டு இருக்காரு, நீங்கள் அவரை கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இபிஎஸோட ஹெச்டி பிக்சர்ஸ் வராது சார், ஹெச்டி வீடியோ வராது சார். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் ஏடிஎம்கே ஐடி விங்குன்னு போட்டு இபிஎஸோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம செக் பண்ணோம்னா டிஎம்கே ஐடி விங் வருது. 7 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஐடி விங் லட்சணம். இதையெல்லாம் நாம் இன்றைக்கி வெளிப்படையாக பதிவு செய்வதற்கான காரணம் இதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குறைகள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகி உங்கள் படைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் படையில் அந்த இம்சையரசன் படத்தில் வரும்ல, கத்தி எடுத்தோன்னு கத்தி உடையும் பார்த்துருக்கேன். அது போன்ற உபகரணங்களை உங்களை சுற்றி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஒரு மனுஷன் ஒரு அளவு தான்ப்பா வேலை செய்ய முடியும். செல்வி ஜெயலலிதா ஒத்தாளை செஞ்சாங்கனாலும் செல்வி ஜெயலலிதா கூட அத்தனை தளபதிகள் வேலை செஞ்சாங்க. அவ்வளோ பேரும் வேலை செஞ்சாங்க. அவ்வளோ பேரும் வேலை செஞ்சதுனால தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஜெயலலிதா எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்களா? லீடு பண்ணுவாங்க அவங்க. வேலைகளை எல்லாருக்கும் பிரித்து தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அந்த டீமு மாறும், புரியுதா? ஒரு நாள் வைத்திலிங்கம், கேபி முனுசாமி, தங்கமணி இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி, வைத்திலிங்கம் போயிட்டு அதுக்கப்புறம் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், இப்படி மாறும். இந்த டீம் மாறும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு டீம் ஜெயலலிதாவின் தளபதிகளாக அவரோடு இருந்து அவர் சொல்லும் வேலைகளை செய்து முடிப்பார்கள். இன்றைக்கி திரு பழனிசாமி அவர்களுக்கு இது போன்ற தளபதிகள் அடங்கிய குழு எங்கே? வேலுமணி எல்லா இடத்துக்கும் போய் வேலுமணி ஒருத்தர் பார்த்து வேலுமணி ஒருத்தர் போதுமா? சார் குறைஞ்சபட்சம் சார் இப்போ வெளியே பார்க்குறதுக்கு தோற்றம் எப்படி இருக்குன்னா ஓபிஎஸும் டிடிவி தினகரன் தான் முக்குளத்தோட ரெப்ரசன்டேட்டிவ். அவரை விளக்குவதன் மூலமாக இந்த சமூகத்தையே நீங்கள் வஞ்சிக்கிறீங்கன்னு. ஆனால் அந்த முக்குளத்தோர் சமூகத்திலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, அவங்கள ஏன் சார் பிராண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இது இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ட்டுலாம் நம்ம சொல்கிறோம்ல. இதில் ஒருத்தர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் வந்து சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருக்கார், திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளராக இருக்கார், இவர் செல்லூர் ராஜு வேறு சில பதவிகள் எல்லாம் இருக்கார். இதை ஊராக போய் சொல்லணும்ல. டிபேட்டுக்கு ஏடிஎம்கே சார்பாக யாரும் போகக்கூடாது, தெரியுமா? அது டிவி டிபேட்டுக்கு போகக்கூடாது. ஏன் வர்றதில்ல தெரியுதா? அதிமுக ஆதரவாளர் தான் யாராவது 2-3 பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க. போகக்கூடாது. யூடியூப் சேனல்ஸ்க்கு போகக்கூடாது. நம்ம சேனலுக்கு 1-2 பேர் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ அதுக்கும் தடை போட்டுட்டாங்க. அப்போ அவர் ஒருத்தரே பேசி ஜெயிச்சிட முடியுமா எலெக்ஷனில்? அதையும் நியூஸ் சேனலில் ஒழுங்காக போட மாட்டாங்கப்பா, போட மாட்டாங்க. திமுக விட்டுருமா? அப்போ நீங்கள் அதுக்கு நடுவில் ஒரு வழியை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவன் போட மாட்டேங்கிறான். இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸை எல்லாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எங்கே நமக்கு மேடை கிடைக்கிறதுன்னு பார்த்து பண்ணணுமா? எல்லா யூடியூப் சேனலும் திமுக சேனலெல்லாம் மாறிடல. இன்னும் சொல்கிறேன் நான். ரெட்பிக்ஸில் எடுப்பாங்க, நம்ம அருள்மொழி 4th எஸ்டேட்டில் எடுப்பாங்க, ஐட்டமில் இருக்காங்க எடுப்பாங்க. உங்கள் ஆளுங்க ஏன் போகிறதில்ல? இப்போது அதிமுக இந்த இடத்தை நிரப்பாமல் தாவேக சென்று இந்த இடங்களை நிரப்பினால் மக்களை யார் அதிகம் சென்று சேருவார்கள்? தாவேகா தான். இந்த மீடியமை பயன்படுத்திக்கணுமா வேணாமாப்பா? அப்போ நீங்கள் போய் தமிழகத்தை மீட்போம் என்ற உங்களது பிரச்சாரத்தின் மூலமாகவே 6 கோடி வாக்காளர்களை சென்று அடைந்து விடலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உன் வயசு இருக்க பசங்களை எப்படிப்பா ரீச் பண்ணுவேன்? சோசியல் மீடியா தான் சார். இன்ஸ்டா மூலமாக தானே, ஃபோன் மூலமாக தான் ரீச் பண்ணணும். சிம்பிளாக ஃபோன் மூலமாக ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? உங்களோட பிரச்சாரத்தை மீடியா ரிப்போர்ட்டு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க திமுக. இன்னொன்று, இப்போது இந்த சிக்கல் இருக்கா, விரிவாக அந்த சிக்கலை பற்றி பேசிட்டோம். அந்த ஒரு வரியில் சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டோம். அதனால் நம்ம திருப்பி அதை ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1000 பேர் விலகல், குணா சேனல் 3000 பேர் விலகல். இன்னும் அடுத்து இப்போ வந்து எடுபடலைன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி சாயங்காலம் ஈரோடு மாவட்டம் ஒட்டுமொத்த அதிமுக விலகல் போடுவாங்க. இது எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? எங்கே கவுண்டர் ஃபஸ்ட்டு? இன்னொன்று, நான் தான் திமுக, ரைட்டா? இதைத்தானப்பா நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு இடத்து ஒன்றும் இல்லை, ஒரு 4 இத்து போனவங்க அந்த எடப்பாடி வண்டிக்கு முன்னாடி போனாங்க. அது எப்படி ரிப்பீட்டு சைக்கிளில் அது நியூஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? வெறும் 4 பேர், அதுவும் 200 கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் சார் அந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு பேனர் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து கூட சொன்னேன் கருப்பு கொடி காட்டுறாங்க, கருப்பு. ஏன்னா நியூஸில் அப்படி தான் சார் வந்தது. நிதிஷ் கூட சொன்னான், மேடம் அது கருப்பு கொடி இல்லை பேனர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோவை பார்க்குறேன். பேனரை பிடிச்சிக்கிட்டே இந்த பக்கத்துலேருந்து நமக்கு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ரெடி ஃபோக்கஸ், கார் வருது. போ அப்படியே வந்துட்டாங்க கரெக்டாக.
ரைட்டா? கிராஸ் பண்ணி போயிட்டாங்க சார். அது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, அது எவ்வளோ நேரம் நியூஸ் சைக்கிளில் சுற்றுச்சு தெரியுதா? அப்போது அடுத்தடுத்த நாட்களில் என்னென்ன செய்வார்கள், அந்த நம்ம செங்கோட்டை கவரேஜே பார்த்தோம். எல்இடி திரை வைக்கப்பட்டிருக்கிறது, தேநீர் கடை வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தோம் நம்ம, ரைட்டா? இப்போ அடுத்து வேறு யாராவது ஒருத்தர் திமுக, நான் தான் திமுகப்பா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இது போன்ற பிரச்சனையை தூண்டி விடுவேன்னா மாட்டேன்னா? ஒன்றுமே இருக்காதங்க, கட்சி ஆக்சுவலி உறுதியாக இருக்கும். ஆனால் இவர் கலகக்குரல், அடுத்து இன்னொருத்தரோட கலகக்குரல். அண்ட் காசா கேஸான்ட்டு அன்றைக்கி விரிவாக ஒன்று பண்ணோம். இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்போது உங்களோட தமிழகத்தை மீட்போம் மட்டும் வெற்றியை உங்களுக்கு பெற்று தந்து விடுமா? தனிமரம் தோப்பாகாதுன்னு எதுக்கு சார் சொல்கிறாங்க? அதிமுகவே அப்படிப்பட்ட கட்சி தான். திமுகவோட ஸ்டைல் இது. கருணாநிதி என்ற ஒற்றை நபர் அதை எடுத்துக்கொண்டு செல்வார். அதுக்கடுத்து ஸ்டாலின் ஒற்றையாளாக இழுத்துக்கொண்டு செல்கிறார். நாளை உதயநிதி ஒற்றையாளாக இழுத்துக்கொண்டு செல்வார். பின்னாடி இழுத்துக்கொண்டு செல்வதற்கு இன்பநிதியையும் தயார் செய்து விட்டார்கள். அது அந்த கட்சியோட ஸ்டைலு. ஆனால் ஏடிஎம்கேன்றது எப்போவுமே லீடர் ஒன்றா இருந்தாலும் திமுகவுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்கும். இன்றைக்கி அந்த ஒரு மாஸ் லீடர்ன்றது மிஸ்ஸிங். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இன்னும் மாஸ் லீடராக மாறல சார். இப்போது எல்லாருக்குமேலாம் பொதுச் செயலாளர் ஆகிடணும் அப்படின்ற ஆம்பிஷன் இருக்காது சார். என் லெவலுக்கு ஒரு எம்எல்ஏ போதும், என் லெவலுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் போதும், இவங்களெல்லாம் நீங்கள் வழி நடத்தணும், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் பேசி உங்களுக்கு என்ன தேவைன்றதை சரி பண்ணி கொடுக்கலாம்ல சார். யாருக்குமே பொதுச் செயலாளர் ஆகணுன்ற எண்ணம் இல்லைம்மா. எல்லாருக்கும் ஒரே எண்ணம், அதிமுக ஆட்சிக்கு வரணும், அவ்வளோதான். கட்சி ஆட்சிக்கு வரணும், நான் நல்லா இருக்கணும், இதுதான் எல்லாருக்கும் எண்ணம். யாருமே பழனிசாமியோட பொதுச் செயலாளர் பதவிக்கு சேலஞ்சாகவோ அவர் முதல்வராக வேண்டும் என்பதற்கான சேலஞ்சாகவோ ஒருவர் கூட அதிமுகவில் இல்லை என்பதை நான் உறுதியாக எல்லோரிடமும் பழகிவேன் என்ற முறையில் நான் உறுதியாக அதை பதிவு செய்கிறேன். நான் யாருக்கும் அந்த ஆம்பிஷன் இல்லை. ஆனால் இவர்களுக்கு அந்த ஆம்பிஷனை பிஜேபி உருவாக்கும் என்ற ஆபத்து இன்னும் இருக்கிறது. திமுக அதை விரும்புமா? எடப்பாடி தான் சிக்கல் இவங்களுக்கு. ஓபிஎஸ் போன்ற பலவீனமான தலைவர் இருந்துச்சுன்னா பிஜேபி நேரம் கட்சியை முழுங்கி இருக்குமா, ஆயிருக்காதா, பண்ணியிருக்காதா சொல்லுங்கள்? நினச்சதெல்லாம் சாதிப்பாங்க. அப்போ எல்லோரையும் விட கட்சி முக்கியம் அல்லவா? அப்போ அந்த கட்சி முக்கியம் என்றால் அந்த கட்சியின் நலனுக்காக எல்லோரையும் அரவணைத்து செல்வதும் முக்கியம். நான் செங்கோட்டையனோட ஒழுங்கினத்தை மன்னிச்சுட்டு கண்டிக்காமல் போங்க அப்படின்ட்டு நான் எங்கேயும் வாதிட விரும்பவில்லை. ஆனால் செங்கோட்டையன் சொன்ன காரணங்களை சரி செய்வதற்கான முயற்சியில் திரு பழனிசாமி ஈடுபட வேண்டும். திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் என்று அவருடைய லெட்டர் ஹெட்டில் போட்டு ரிலீஸ் பண்ணுறாருன்னா நீங்களே பொதுச் செயலாளர் இருந்துக்குங்க, வாங்க, ஒற்றுமை தான் முக்கியம்லாம் திரு பழனிசாமி சொல்கிறது கூட இருக்கவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபடணும். சம்படி ஷுட் கோன் டாக். இல்லை இந்த பாருங்கள், இந்த பொதுச் செயலாளர்னா சொல்லிட்டுருக்காதீங்க, கட்சிக்கு வாங்க, அண்ணனை முதல்வர் வேட்பாளர்னு பிரச்சாரம் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு வேண்டியதை பண்ணித்தரோம், அவ்வளோதான். அது தனியாக பேசணும். வேண்டது என்னன்னா அதிமுக ஆட்சிக்கு வரணுன்றது அவங்களுக்கு தேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தேவை இருக்குது சார். செய்தி ஊடகங்களில் ஃபுல்லாக இன்னொரு செய்தி வருது. அதாவது செங்கோட்டையன் அவர்களோட சேர்த்து ஒரு 6 பேர் போய் இபிஎஸ் அவர்கள்ட்ட பேசின எல்லாரும் ஒன்றிணைன்னு சொல்லிட்டு அதில் 2 பேர் மட்டும் நேற்று கலந்துக்கிட்டாங்களாம். மிச்சவங்களாம் எதுவுமே அதை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்களில் வருது. அது என்னதான் சார் காரணம்? அதுக்கு கொஞ்சம் பேர் கலந்துக்கிட்டது அவைலபிலிட்டி ஒரு ரீசனாக இருக்கும். ஏன்னா ஒரு திண்டுக்கல்லில் இருக்கார். நீங்கள் குறிப்பிட்ட மற்ற தலைவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. திரு சிவி சண்முகம் அவர்கள் வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்குது. அது தொடர்பான வேலைகளில் அவர்கள் பிஸியாக இருப்பாங்க. அவைலபிலிட்டி தான் ரீசன். இவர் கூப்பிடக்கூடாது என்ற எண்ணத்தில் இவர்களை தவிர்த்ததாகலாம் நாம் யோசிக்க வேண்டாம். அதே போல் திரு தங்கமணி அவர்கள் நேற்றைய அந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை. தங்கமணி அவர்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் அடுத்த கட்ட பிரச்சாரம் சுற்றுப்பயணம் இருப்பதன் காரணமாக அவர் அந்த பணிகளில் முக்கியமாக அதில் ஈடுபட்டு கொண்டார். இது மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் இருக்கும். இவங்களை தவிர்க்கணுன்ற எண்ணம் இருப்பதாக நான் புரிந்து கொள்ளவில்லை சார். குறிப்பாக சார், இப்போ அதிமுகவுக்கு தேவை என்னென்னா ஒரு பிஆர் டீம் வேணும் சார். டீம்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு பிஆருக்கு வழிகாட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அது வேணும். அங்கே எப்படி மாப்பிள்ளை சாரோ அதை மாதிரி ஒருத்தர் இங்கே வேணும் சார். தேவையான விஷயங்களை நாம் நிறையவே விவாதிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டியவற்றை சொல்லிவிட்டோம். நீங்கள் சொன்னதில் நான் முழுமையாக உடன்படுறேன். திரு பழனிசாமி அவர்களுடைய நரேட்டிவையே கொண்டு போய் முதலில் கட்சி தொண்டர்களிடம் சேர்க்க வேண்டும். நீங்கள் கட்சி தொண்டர்கள் ஐடி விங்கில் செங்கோட்டையன் அசிங்கமாக திட்ட வைக்கிறதுனாலெல்லாம் இந்த பிரச்சனையை மூடி மறைச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது போல் துரோகிகளெல்லாம் கழகம் தாங்கிக் கொள்ளாதுன்னு தூக்கி அவர் செங்கோட்டையன் அசிங்கமாக பேசுகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது. என்ன காரணம்ட்டு உங்கள் அதிமுகவோட நிலைப்பாடு, திரு பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடு கட்சி ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது. எங்களை நோக்கி பலர் கூட்டணிக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் வெற்றியை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம், வலுவாகத்தான் இருக்கிறோம். இந்த சலசலப்புகள் எல்லாம் திமுக உருவாக்கக்கூடிய சலசலப்புகள் என்று உங்களுடைய நரேட்டிவ் இன்னும் வலுவாக ஊடகங்களுக்கு சென்று அதன் மூலமாக மக்களை சென்று சேர வேண்டும். அண்ட் மேலும் ஊடகங்கள் இப்போது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கவரேஜை கூட
குறைப்பதற்கு அல்லது நிறுத்துவதற்கு திமுக எல்லா வேலைகளையும் செய்யும். அதை புரிந்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்வது தான் அதிமுகவின் வெற்றிக்கு உதவும். சார், நேற்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விவகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை வந்து விசிகாவினர் தாக்கினாங்க அப்படின்னும், அவர் திரும்ப கத்தியால் குத்தினதுனால அவர் போய் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மிக மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நாளைக்கு இதை நம்ம விரிவாக திருப்பி பேசுவோம். நேரமின்மை காரணமாக நான் இன்றைக்கி விரிவாக இந்த விஷயத்துக்குள்ளே போக விரும்பலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரோட தன்மையே இதுதான் அப்படின்றதுக்கான ஒரு சான்று தான் திரு மூர்த்தி அவர்கள் மீது நடந்திருக்கக்கூடிய தாக்குதல். நேரம் அதிகமாகிடுச்சு. நாளைக்கு நான் இதை பற்றி விரிவாக நினைவுபடுத்துங்க. நாளைக்கு நான் விரிவாக அதை பற்றி பேசணும். அது மாதிரியான ஒரு விஷயம் விசிகே கட்சியை பற்றி இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு தலித் அமைப்பு, அவர்களை வந்து வளர்ந்துக்கிட்டு வர்ற அமைப்பு, அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கக்கூடாதுன்னு பெரும்பாலானோர் ஒதுங்கி செல்கிறார்கள். அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டு இல்லை அவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்றதுக்காகலாம் இல்லை. ஒரு தலித் அமைப்பு அது வளரும்போது சின்ன சின்ன தவறுகள் சரி வளரட்டும் என்று விட்டு ஒதுங்குகிறார்கள். பேச வேண்டிய நேரம் ஒரு மூர்த்தி அவர்கள் மீது நடத்திய தாக்குதலின் காரணமாக அது பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டதுன்றதை நான் புரிந்து கொள்கிறேன். நாளைக்கு விரிவாக பேசுவோம். சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பேசினோம். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.